நமக்காக ஒரு மனுஷன் தன்னோட உயிரையே பெரிய விஷயமா நினைக்காம அவ்வளோ புரட்சிகரமான ஆன்மீக கருத்துக்களை நமக்கு சொல்லியிருக்காரு, சொல்லி கொடுத்துருக்காரு. எவ்வளோ பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸ் அவர் உருவாக்கியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனால் அவருக்கு நீங்கள் கொடுத்த பேர் செக்ஸ் சாமியார். இதே தமிழ்நாட்டில் ஒரு சாமியார் பிரம்மச்சரியம் பிரம்மச்சாரின்னு சொல்லிக்கிட்டு ஒரு நடிகையோட படுத்து கிடந்த வீடியோ தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்தோம். ஆனால் அவருக்கு நீங்கள் அந்த பேர் தரல. இன்னொரு சாமியார் தன்னோட மனைவி அவரை கொன்னுட்டாருங்கிற சர்ச்சையெல்லாம் அவர் மேலே இருக்குது. அது உண்மையோ பொய்யோ, ஆனால் இருக்குல்ல, அவருக்கெல்லாம் நீங்கள் அந்த பேர் தரல. அதே ஆள் ஹேமா மாலினியை பார்த்து ஹேமா மாலினி வந்திருக்காங்க அப்படின்னு லட்சக்கணக்கான மக்கள் கூடுற சிவராத்திரியில் ஸ்டேஜில் நின்று சில வருடங்களுக்கு முன்னாடி அப்படி ஒரு வலிசல் அவர் முகத்தில் அவ்வளோ சபலம் அப்படியே பச்சையாக தெரியும். அவருக்கெல்லாம் நீங்கள் அந்த பேர் கொடுக்கல. அமெரிக்க அரசாங்கத்தையே எதிர்த்து தன்னை கொன்னுடுவாங்கன்னு தெரிஞ்சாலும் கூட என்றைக்குமே அவர் பணிஞ்சு போனதில்லை, உண்மையை மறைச்சதில்லை. அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு நம்ம கொடுக்குற பேர், அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் அப்பப்பா போட்டி போட்டுக்கிட்டு பாருங்க. தமிழ்நாட்டு யூடியூப்ல ஓஷோவை பற்றி என்னென்னலாம் டைட்டிலில் வீடியோஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு. உள்ள நல்ல விஷயமா கூட அவரை பற்றி பேசியிருக்கலாம். ஆனால் டைட்டில் பாருங்கள், இவங்களுக்கு வியூஸ் வரணும், இவங்களுக்கு என்ன சொல்கிறது, துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. அமெரிக்காவை அதிர வைத்த செக்ஸ் சாமியார், தங்கம் வைரத்தில் தான் உடை, பகவான் ரஜினிஷ் முழு பின்னணி, இது ஒரு டைட்டில். இன்னொன்று, நீங்கள் காமசாமியாரா, ஓஷோவின் அதிரடி விளக்கங்கள். இன்னொன்று பாருங்க, உலக நாடுகளை கதிகலங்க வைத்த செக்ஸ் சாமியார். இன்னொன்று, ஓஷோ என்னும் பலான சாமி செக்ஸ் சாமியாரா. ஏண்டா, ஒருத்தர் காமத்திலிருந்து கடவுளுக்கு, அந்த புக்கை நீங்க படிச்சிருக்கீங்களா முதல்ல? அதை பத்தி ஒரு மெடிடேஷன் பார்வையில் அதை பேசினதுக்காக அவருக்கு நீங்க இந்த பேர் தருவீங்க இல்லையா? அவருடைய டைனமிக் மெடிடேஷன் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவருடைய நாத பிரம்மா, லாஃபிங் ஜிபரிஷ், நோ டைமென்ஷன், குண்டலினி மெடிடேஷன், இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்லை அதை ஒரு வாட்டியாவது செஞ்சு பார்த்துருப்பீங்களா? டைனமிக் மெடிடேஷன், இந்த இது பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் டைனமிக் மெடிடேஷன் ஆன் ஆங்ஸைட்டி அப்படின்னு ஒரு ரிசர்ச்சே பண்ணியிருக்காங்க அவரோட டைனமிக் மெடிடேஷனை பற்றி. இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்லை இதை பற்றி பேசுறதுக்கு தான் நீங்கள் தயாராக இருக்கீங்களா? யாருக்குமே தமிழ்நாட்டில் பற்றினா அவங்கள பற்றி அவ்வளோவா தெரியவே இல்லை. எவ்வளோ கொடுமை இது! இன்டர்நேஷ்னல் லெவலில் அவர் எல்லாருக்கும் தெரியுது, அவ்வளோ ஃபேமஸாக இருக்காரு. நம்மளுடைய துரதிர்ஷ்டம், அவர் இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் தான் பேசியிருக்காரு. அதனால நீங்க என்ன வேணா ஆளாளுக்கு அவரை பத்தி கதை விடுவீங்க இல்லையா? ஏன்னா அவரை மக்களுக்கு சரியான முறையில கொண்டு போய் சேர்த்துட்டா யாரும் டாஸ்மாக் கடையில போய் நிக்க மாட்டாங்க. என்ன, அதே போல பாத்தீங்கன்னா இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாக மாட்டாங்க. அதே போல பெண்கள் இந்த வரதட்சணை கொடுமைன்னு பயந்துக்கிட்டு சூசைட் பண்றது அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் நடந்துருமே அப்படிங்கிறதுக்காக கூட அவரை பத்தி தப்பிந்தவரையும் கூட மக்கள் அவர் இருக்க பக்கத்துல போயிடக்கூடாது. அவரோட மெடிடேஷன் கிளாஸோ இல்லை அவர் மெடிடேஷனை பத்தி தெரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா அவேர் ஆயிடுவாங்களே, அவேர்னஸ் வந்துருமே அவங்களுக்கு. அதுக்கப்புறம் எப்படி அவங்களுக்கு சுரண்ட முடியும்? அவங்கள அதுக்கப்புறம் எப்படி சில மயக்கத்திலேயே வச்சிருக்க முடியும்? அதுக்கப்புறம் அரசியல்வாதிகளோ சொல்றத கேட்க மாட்டாங்க, சினிமாக்காரங்க பின்னாடி ஓட மாட்டாங்க, அவங்களுக்கு முழு விழிப்புணர்வு வந்துடும். அதனாலேயே இவரை பத்தி இப்படியெல்லாம் அசிங்கமா ஒரு டைட்டில் கொடுத்து, அவரை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? நான் உங்க எல்லாத்துக்குமே ஒரு சேலஞ்ச் பண்றேன். அவரோட ஏதாவது ஒரு மெடிடேஷன் டெக்னிக் டைனமிக் நானே உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த டைனமிக் மெடிடேஷனை பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் ஓஷோவை பத்தி பேசுங்க. மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க அதெல்லாம் செஞ்சீங்கன்னா. இது பத்தாதுன்னு பத்திரிகையாளர்கள் அவரை பத்தி பேசுறது என்ன,
எழுத்தாளர்கள் பேசுறது என்ன? எழுத்தாளர்கள்னா எழுதுறதோட நிறுத்திக்கோங்க. ஓஷோ டாபிக் எல்லாம் வராதீங்க. உங்களுக்கு என்ன தெரியும் ஓஷோவை பத்தி? ஆ? நான் ஒரே ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சேலஞ்ச் பண்றேன். ஓஷோவோட ஏதாவது ஒரு மெடிடேஷன் டெக்னிக்கை நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க தாராளமா ஓஷோவை பத்தி பேசுங்க. அது அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஓஷோவை பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது.